அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அழைத்தவர் படைத்தனம் ஆண்டவரே, பணி கொடுப்பதும் நடத்துவதும் அவரே. அகமகிழ்வோம் என்று அக்களிப்போம், அருள் தரும் பலியில் நம்மை கொடுப்போம். தந்தை மகன் ஆவியே மகிமை புகழுமக்கே, என்றும் வாழ்பவரே நன்றி பலியுமக்கே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அரசு குருத்துவ திருக்குலமாய் அவரது இல்லத்தில் நம்மை இணைத்தார். அரசு குருத்துவ திருக்குலமாய் அவரது இல்லத்தில் நம்மை இணைத்தார். பயனுள்ள அனைத்தையும் கற்பித்து பணிவுடன் அவர் நெறி நடக்க செய்தார். பயனுள்ள அனைத்தையும் கற்பித்து பணிவுடன் அவர் நெறி நடக்க செய்தார். அன்பின் ஆண்டவரே, ஆட்சி செய்பவரே, அருகில் இருப்பவரே, இயேசுவே வாழியவே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது உருவடி பணிவோம் தொழுவோம். தந்தையே இறைவா போற்றி, ஆண்டவா இயேசுவே போற்றி, தூயனல் ஆவியே இறைவா போற்றி, துணையிருக்கும் ஒவ்வொரு இறைவா போற்றி. போற்றி 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 போற்றி. திருப்பலியின் மகத்துவத்தையும் திருப்பலியின் போது நாம் பெறுகின்ற பேரு பலன்களையும் திருப்பலியினுடைய புனிதத்தையும் இந்த திருப்பலியின் போது நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களையும் எடுத்து உணர்த்துகிறது இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலி கொண்டாட்டம். தூய்மை மிகு மூவொரு கடவுளுடைய பெருவிழாவினை இன்று நம் தாயாம் திரு அவை சிறப்பித்துக் கொண்டாடுகிற வேளையில் திருப்பலியினுடைய மகத்துவத்தை ஒவ்வொரு பகுதியிலும் உணர்ந்து கொள்ள இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. திருப்பலியின் முழுமையான பொருளை உணர்வோம், அவற்றினுடைய பேறு பலன்களை நிறைவான ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒவ்வொரு திருப்பலியும் ஆண்டவருடைய அருளையும் அவரது அன்பையும் நட்புறவையும் பெற்றுக்கொள்ளுகிற
ஒரு மகத்துவமான தருணம். எனவே இந்த திருப்பலிக்கு ஆர்வத்தோடு ஓடி வருகின்ற ஒவ்வொரு ஆன்மாவையும் இந்த ஆலய வளாகத்தினுள் இருக்கின்ற வானதூதர்கள் அற்புதமாய் கரம் பிடித்து அவர்களை ஆலயத்திற்குள் அழைத்து வருகிறார்கள். எப்பொழுது திருப்பலியினுடைய வருகை பாடலானது இசைக்கப்படுகிறதோ, ஒரு தென்றல் நம்மை வந்து தீண்டுவது போல இறைவன் அவருடைய பிரசன்னத்தை நம் மத்தியிலே அற்புதமாய் வெளிப்படுத்துகிறார். நமக்கென கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வானதூதரும் நம்முடைய கரம் பிடித்து இந்த ஆலயத்திற்குள் மகிழ்ச்சியோடு அழைத்து கொண்டு வருகிறார்கள். திருப்பலியை நிறைவேற்றுகின்ற குருவானவரும் அவரோடு இணைந்திருக்கிற பிற குருவானவர்களும் ஆலயத்தினுடைய அந்த முன்புறத்தில் பவனி வருவதற்காக நின்று கொண்டிருக்க, நம்முடைய வானதூதர்களும் நம்மை கரம் பிடித்து இந்த தெய்வீக கல்வாரி கொண்டாட்டத்திற்குள் நம்மை அழைத்து வருகிறார்கள். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, கேட்டலினா ரிவாஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சகோதரிக்கு மெக்சிகோவில் நடந்த அற்புதமான திருப்பலியினுடைய காட்சியை இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக ஒவ்வொரு பகுதியிலும் அவற்றினுடைய மகத்துவத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல இருக்கிறேன். திருப்பலியினுடைய துவக்கத்தில் பவனி வரும்போது வானதூதர்கள் நம்மை கரம் பிடித்து பவனி அழைத்து வருகிறார்கள். இந்த திருப்பலியானது தந்தை, மகன், தூய ஆவியாருடைய திருநாமத்தினால் மூவொரு இறைவனுடைய பெயரினால் துவங்கப்படுகிறது. அந்த மூவொரு இறைவனுடைய அருள் ஆசீர்வாதமானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம் ஆண்டவர் இயேசுவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் நம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து நிற்க இது ஒரு அழைப்பாக, வாழ்த்தாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் பின்னர் இப்பொழுது நாம் நுழைய இருக்கின்ற பாவ மன்னிப்பு வழிபாடு. அந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டின் போது நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து கடவுளிடத்தில் உருக்கத்தோடு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் மூலம் நாம் இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்க முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே, என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என் மேல் இரக்கமாயிரும். அன்று மங்கள வார்த்தை திருவிழா. அந்த நாளில் அன்னை மரியாள் கேட்டலினா ரிவாஸ் என்பவரை
அன்போடு அழைத்து, நீ இன்று புதிதாக பலவற்றை அறிந்து கொள்ளப் போகிறாய். எனவே இந்த திருப்பலியின் போது நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கூர்ந்து கவனி. ஏனெனில் இதனை நீ பலருக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி, எப்பொழுது இந்த வானவர் கீதமானது பாடப்படுகிறதோ அப்பொழுது அன்னை மரியாள் அந்த சகோதரியிடத்தில் மூவொரு இறைவனின் படைப்பாக நீ இருக்கிறாய், எனவே அவரை உன் ஆழ்ந்த அன்பினால் மகிமைப்படுத்து என்று சொல்லுகிறார். அதன் பிறகு மிக பிரகாசமான ஒரு உன்னதமான கடவுளின் அரியணையானது அவருக்கு முன்பாக காண்பிக்கப்பட்டது. எனவே நன்றி கீதம் எழுப்பிக்கொண்டே மிகுந்த உருக்கத்தோடு கடவுளினுடைய அந்த அரியணையை நான் கண்டேன். இரக்கம் மிகுந்த அந்த இறைவனுடைய திருமுகத்தை என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை என்று அந்த சகோதரி சொல்ல, அன்பிற்குரியவர்களே, தந்தையே, நான் உமக்கு சொந்தம், என்னை தீயவனிடமிருந்து காத்தருளும், உம் அமைதியால் என்னை நிரப்பும் என்று உருக்கத்தோடு சொல்லி, நாமும் இந்த வானவர் கீதத்தோடு இணைந்து, வான தூதர்களோடு இணைந்து ஆண்டவரை போற்றி மகிமைப்படுத்துவோம். மூவொரு இறைவனை உள்ளத்திலே நினைத்து கொண்டாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகிற்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர்.
நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவார்த்தை வழிபாடு. இறைவார்த்தை வழிபாட்டில் நுழைந்தபோது தேவத்தாய் இந்த சகோதரிக்கு மீண்டும் மீண்டுமாய் சொன்ன வார்த்தைகள் இதுதானாம். இறைவா, உம் வார்த்தைகளை கேட்டு அபரிவிதமான பலனை நான் பெற வேண்டும். தூய ஆவியே என் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அருளும். அங்கே உம் வார்த்தைகள் வலம் பெறுவதாக. மேலும் அன்னை மரியாள் இந்த சகோதரிக்கு எடுத்து சொன்னது, இறை வார்த்தையையும் மறையுரையையும் நீ கூர்ந்து கவனி. விவிலியம் கூறுவது போல இறை வார்த்தை ஒருபோதும் பலனளிக்காமல் போகாது. எனவே அதில் கூறப்படுகிற ஒரு வார்த்தையையோ, ஒரே ஒரு வார்த்தையையோ, ஒரு சொற்றொடரையோ அல்லது அந்த பகுதி முழுவதையோ நீ மனதில் நினைத்துக்கொள். அதை நாள் முழுவதும் தியானி. அது உன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்தும், உன் வாழ்க்கையை சீரமைக்கும், உன் வாழ்க்கையை மாற்றும், உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உன் வாழ்வில் நிச்சயம் ஒரு மாற்றம் பிறக்கும் என்று அந்த இறை வார்த்தையினுடைய மகத்துவத்தை அன்னை மரியாள் அந்த சகோதரிக்கு போதித்தாராம். ஆம், நாமும் கூட இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். மறையுரையின் போது அந்த மறையுரையினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு அவற்றை நம் வாழ்விற்குரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளாக ஏற்று ஜெபிப்போம். முதல் வாசகம். பூ உலகு உண்டாகும் முன்னே ஞானம் நிலைநிறுத்த பெற்றது. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22 முதல் 31 முடிய. இறைவனின் ஞானம் கூறுவது. ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூ உலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதன் மண்துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்தபோது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்தபோது, ஆழ்கடலின் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாயிருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிதா சுதன் தூய ஆவியும் ஒன்றாயிருப்பது போல இயேசுவே எங்களில் ஒன்றாயிரும். பிதா சுதன் தூய ஆவியும் ஒன்றாயிருப்பது போல இயேசுவே எங்களில் ஒன்றாயிரும்.
என் வாழ்வில் என்றும் நீரே தந்தீர். எங்களை அன்பால் நீர் இணைத்தீர். என் வாழ்வில் இன்பம் நீரே தந்தீர். எங்களை அன்பால் நீர் இணைத்தீர். என் வாழ்வின் தீபமாய் நீர் வாருமே. என் நல்ல இயேசுவே நீர் வாருமே. என் வாழ்வின் தீபமாய் நீர் வாருமே. என் நல்ல இயேசுவே நீர் வாருமே. பிதா சுதன் தூய ஆவியும் ஒன்றாயிருப்பது போல இயேசுவே எங்களில் ஒன்றாயிரும். என் வாழ்வின் சொந்தம் நீரே தந்தீர். எங்களை சுகமாய் நீர் அழைத்தீர். என் வாழ்வின் சொந்தம் நீரே தந்தீர். எங்களை சுகமாய் நீர் அழைத்தீர். எங்களை வழி நடத்த நீர் வாருமே. என் நல்ல இயேசுவே நீர் வாருமே. எங்களை வழி நடத்த நீர் வாருமே. என் நல்ல இயேசுவே நீர் வாருமே. பிதா சுதன் தூய ஆவியும் ஒன்றாயிருப்பது போல இயேசுவே எங்களில் ஒன்றாயிரும். பிதா சுதன் தூய ஆவியும் ஒன்றாயிருப்பது போல இயேசுவே எங்களில் ஒன்றாயிரும். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியையும், மன உறுதியால் தகமையையும், தகமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, Hallelujah. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள்
தந்தை, மகன், தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மூவொரு இறைவனுடைய பெருவிழாவை இன்று நம் தாயாம் திரு அவை சிறப்பித்து கொண்டாடுகிற இவ்வேளையில் தந்தை, மகன், தூய ஆவியார் என்கிற இம்மூவரும் நம்முடைய தாயாம் திரு அவையில் இணைந்து செயலாற்றுகிறார்கள். இவர்கள் மூவரும் ஒரே கடவுள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிக பெரும் ஒரு மறைபொருள், மறை உண்மை. இவற்றை நம்முடைய சாதாரண மனக்கண்களினால் அல்லது நம்முடைய அறிவினால் உணர்ந்து கொள்ள முடியாது. தந்தை என்பவர் இந்த உலகத்தை படைக்கின்ற தொழிலை செய்கிறார். மகன் கடவுள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் பாவத்தில் சிக்குண்ட போது தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாடுகளின் வழியாக, மரணத்தின் வழியாக இந்த உலகத்தை மீட்கின்றார். தூய ஆவியானவர் இந்த உலகத்தை புனிதப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆற்றலோடு வல்லமையோடு வழி நடத்துகிறார். இதுதான் இந்த மூவொரு இறைவனுடைய செயல்பாடாக இருக்கிறது. மூவர் ஆட்களாக இருந்தாலும் கூட, தனித்தனி ஆட்களாக இருந்தாலும் கூட ஒரே கடவுள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரே ஞானம், ஒரே தெய்வத்தன்மை, ஒரே சித்தம் இருப்பதனால் அவர்கள் மூவர் ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆம், இந்த அற்புதமான நிகழ்வினை தொடக்க புத்தகத்திலேயே அறிகின்றோம். கடவுள் விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் படைத்தார். அவர் தன் வார்த்தையாலேயே படைத்தார். அப்பொழுது தூய ஆவியானவர் அந்த இடத்தில் நீர்த்திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். மூவொரு இறைவனுடைய வல்லமையான பிரசன்னம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கின் போது, அவருடைய உருமாற்றத்தின் போது இந்த மூவொரு இறைவனுடைய வல்லமையான பிரசன்னத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த மூவொரு இறைவனுடைய உண்மையான சாயலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், தந்தையாம் கடவுளுடைய சாயலை இந்த உலகத்திற்கு முழுமையாக வெளிப்படுத்தியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது இறை அன்பின் சாயலாக வெளிப்படுத்தப்படுகிறது. தன்னுடைய பிறப்பின் வழியாக, அவர் மனுவுரு எடுத்து வந்ததின் வழியாக, இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தபோது தந்தையினுடைய திருமுகமே பிரதிபலிக்கப்பட்டது. பாடுகளை, துன்பத்தை, மரணத்தை அவர் சந்தித்த போது இந்த உலகத்தின் மீது தந்தையாம் இறைவன் கொண்டிருந்த இரக்கமானது வெளிப்படுத்தப்பட்டது. கடவுளுடைய இரக்கத்தின் சாயல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளும் மரணமும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பும் அவருடைய விண்ணேற்றமும்
நமக்கு மீட்பினை பெற்றுத் தருகிறது. இறைவனுடைய பேரின்பத்தில் நாமும் மகிமையோடு மாட்சியோடு பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை சொல்லிக் கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. ஆம், தந்தையாம் கடவுள் படைக்கிறார். ஒவ்வொரு முறையும் தாயாம் திரு அவை தந்தை என்று சொல்லும் போது, இந்த நெற்றியில் கை வைக்கும் போது, தந்தையே எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக இருக்கிறார். எனவே மனிதனாகிய நாம் ஒரு காலம் தலைகணம் பிடித்தோ இருமாப்போடோ அகங்காரத்தோடோ ஆணவத்தோடோ ஈகோவோடோ நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மகன் என்று நம்முடைய நெஞ்சத்திலே இருத்தி கைகளை வைக்கிற போது அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, இந்த திரு இருதயத்தை குறிக்கிறது. எனவே ஒருபோதும் கல்லான இதயம் நமக்கு இருக்கக்கூடாது. கல்மனம் படைத்தவர்களாக வாழக்கூடாது. இரக்கமற்றவர்களாக, கருணையற்றவர்களாக, மன்னிக்க மறுக்கும் இதயங்களாக, பழிவாங்கும் இதயமாக நம் இதயம் இருக்கக்கூடாது என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பின் இதயமாய் வாழ வரம் வேண்டி ஜெபிக்க வேண்டும். தூய ஆவியானவரை நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் நாம் நம்முடைய கரங்களை வலது தோளிலும் இடது தோளிலும் பொருத்தி ஜெபிக்கின்றோம். ஆம், தோல் ஆனது வலிமையினுடைய அடையாளம். ஒருபோதும் நாம் சோம்பேறிகளாக, வெட்டியாக அல்லது ஊதாரியாக, ஊர் சுற்றுபவர்களாக இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்களாய், ஆற்றலோடு வல்லமையோடு செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டுமென தூய ஆவியாருடைய அருள்வரங்களை பெற ஜெபிப்போம். எனவே மூவொரு இறைவனுடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்களாய் இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து பயணிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பு உள்ளங்களே, இப்பொழுது நாம் நற்கருணை மன்றாட்டுக்குள் செல்லுகிறோம். அந்த நற்கருணை மன்றாட்டுக்குள் காணிக்கை பவனியானது நடைபெற இருக்கிறது. இறைவா, என்னையே உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்பதுதான் இந்த காணிக்கையினுடைய அடையாளம். நம் குடும்பத்தை, நம்முடைய உபகாரிகளை, நம்மோடு பணிபுரிகிறவர்களை, நம்மை நாடி தேடி வந்து நமக்காக ஜெபிக்க சொல்லுகிறவர்களை நினைவு கூர்ந்து இந்த காணிக்கையை நாம் செலுத்த வேண்டும். எப்படி புனிதர்கள் எல்லோரும் கடவுளுடைய திருமுன்னிலையில் காணிக்கை செலுத்த முன்வருகிறார்களோ, நாமும் அதே உள்ளம் படைத்தவர்களாக முன்வர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த காட்சியின் போது திடீரென ஆலயத்திலிருந்து ஒவ்வொருவரிடமிருந்தும் ஓர் இளம் உருவமானது வெளியே வந்ததாம். அவர்கள் அனைவரும் வெண்ணாடையை உடுத்தியவாறு அந்த பீடத்தை நோக்கி நடந்து வந்தார்களாம்.
அப்பொழுது 3 மிக முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறது. ஒன்று, ஒவ்வொருவருடைய காவல் தூதர்களும் தங்களுடைய காணிக்கைகளை கடவுள் முன்பாக கொண்டு வருகிறார்கள். ஆம், இந்த திருப்பலிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற நாம் நம்மை கொடுப்பதிலேயே முழுமையான நிறைவும் மகிழ்ச்சியும் காணுகிறோம். அந்த வானதூதர்கள் நம்முடைய கவலைகளை, நம்முடைய துன்பங்களை, ஏக்கங்களை, வேண்டுதல்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இன்னும் சில காவல் தூதர்கள் இருக்கிறார்களாம். அவர்களெல்லாம் வெறும் கையோடு வருகிறார்களாம். அவர்களிடத்தில் ஏன் எதுவும் இல்லை என்று அன்னை மரியாளிடத்தில் கேட்டபோது அவர்கள் எல்லாம் இந்த திருப்பலியில் ஆர்வம் காட்டாதவர்கள் என்று குறிப்பிடுகிறார். இவர்களுக்கு கடவுளிடத்தில் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்லுகிறார். இன்னும் சில தூதர்கள் இருந்தார்கள். அந்த தூதர்கள் எல்லாம் மிகுந்த சோகத்தோடு, கவலையோடு, கைகளை இப்படி இருக்க பற்றி கொண்டு அப்படியே சோகத்தோடு அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் ஏன் அவ்வாறு அமர்ந்திருக்கிறார்கள் என்று கேட்டபோது இவர்கள் எல்லாம் கட்டாயத்தின் பேரில் இந்த திருப்பலிக்கு வந்தவர்கள். எனவே அவர்கள் வெறும் வார்த்தைகளினால் மட்டுமே இந்த இடத்திலே இருக்கிறார்களே ஒழிய அவர்களுடைய மனதும் அவர்களுடைய உள்ளமும் என்னை விட்டு வெகு தொலைவில் இருப்பதனால் நான் கவலையோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதாக அந்த காவல் தூதர்கள் அமர்ந்திருந்தார்களாம். அன்பர்களே, உங்களுடைய காவல் தூதர்களை கவலைக்குள்ளாக்காதீர்கள். இறைவனுக்கு பிடித்த காணிக்கை நம்மையே அர்ப்பணிப்பதுதான். என்னை உன்னில் இணைக்க வந்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தொடரும் பயணம் பாதம் வைத்தேன், ஏற்றுக்கொள்வாயா? இறை தியாக வாழ்வை நாளும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன், ஏற்றுக்கொள்வாயா? என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா? என் லட்சிய பயணம் தொடர்ந்திட தலைவனில் வாழும்போது தலைமை என்னை வாட்டுமோ? தந்தை அன்பில் தலைக்கும் போது தடைகள் நாளினை தீண்டுமோ? உலக வாழ்வின் தலைவனை உந்தன் சாயல் மறந்து வாழ்கிறேன், இறை சாயல் ஒளிர மாண்பு வெளிர உந்தன் பாதம் படைக்கின்றேன். என்னை உன்னில் இணைக்க வந்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தொடரும் பயணம் பாதம் வைத்தேன், ஏற்றுக்கொள்வாயா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூயாவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராயிராம் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம்மகனை குறித்தும் தூயாவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆள்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பையில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானத்தூதர்களும் முதன்மை வானத்தூதர்களும் கெருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரா வருபவராசே பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. தூயவர் தூயவர் என்று முழங்கிய போது குருவானவருக்கு பின்புறம் இருந்த அனைத்தும் அப்படியே மறைந்து போயினவாம். அப்பொழுது இந்த பலிப்பீடத்தை சுற்றி வானத்தூதர்கள் எல்லாம் புடை சூழ்ந்து நிற்கிறார்கள். பெரிய இறக்கைகளை கொண்டவர்கள், இறக்கை இல்லாத எல்லா வானத்தூதர்களும் இணைந்து வெள்ளை நிற நீர உடையுடன் அவர்கள் எல்லோரும் முழந்தால் படியிட்டு ஆண்டவரை போற்றி துதித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்களாம். அந்த வேளையில்தான் எழுந்தேற்ற நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, குருவானவர் தன்னையே முழுவதுமாக தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடலை தன்னுடைய கரங்களிலே ஏந்துகிற போது ஆண்டவர் இயேசு அந்த குருவானவரை அப்படியே மார்போடு அணைத்துக் கொண்டிருந்தாராம். அவர் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கரங்களிலே உயர்த்தி பிடிக்கும் போது அவற்றிலிருந்து தன்னை முழுமையாக வெளிப்படுத்தும் வண்ணமாக அந்த அப்பமானது பெரிதாய் காண்பிக்கப்பட்டதாம். அந்த இறை பிரசன்னம் மக்கள் ஒவ்வொருவருமே கண்டுகொள்ளும் வண்ணமாக அமைந்திருந்ததாய், அது ஒரு கல்வாரி காட்சியாய் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பது போல, அந்த சிலுவையிலிருந்து ஆண்டவருடைய உடலிலிருந்து ரத்தம் வடிவது போன்ற காட்சியாய் அது அமைந்திருந்ததாம். அன்னை மரியாளும் கூட ஆச்சரியத்தோடு அந்த குருவானவருக்கு அருகிலேயே முழந்தால் படியிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தாராம். ஏனென்றால் இந்த நேரத்தில் ஆண்டவரே குருவானவருடைய கரங்களில் பிரசன்னமாக இருப்பதனால் மற்ற எல்லோரும் ஆண்டவருடைய மகிமையை காண்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிறார்கள். இந்த மானிட குலமே காத்திருக்கிறது என்றால் இந்த தெய்வீக பலியில் பங்கேற்கிற நீங்களும் நானும் கூட
அந்த ஆசீர்வாதத்திற்காக ஏக்கத்தோடு நம்முடைய கண்களை இந்த காணிக்கை பொருட்களின் மீது பதிய வைத்து இந்த கல்வாரியை மனதில் நினைத்து தியானிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. இந்த எழுந்தேற்ற நேரத்தில் குருவானவருக்கு பின்புறமாக ஒரு ஒளிமயமான பிரகாசமான சூழ்நிலையானது நிலவிக் கொண்டிருக்க, வானதூதர்களும் பல வண்ண நிறைவுடன் இருக்கின்ற புனிதர்களும் தேவத்தாயும் புடைசூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு காட்சியானது சிறப்பாக காண்பிக்கப்படுகிறதா. சில மக்கள் எல்லோரும் கரங்களை உயர்த்தியவாறு அப்படியே மங்களாக அவர்கள் காண்பிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஏன் மங்களாக இருக்கிறார்கள் என்று கேட்டபோது, இவர்கள்தான் உத்தரிக்கும் நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள். இந்த ஆன்மாக்கள் நம்முடைய ஜெபங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமான தருணத்தில் நம் குடும்பத்தில் மரித்த அந்த ஆன்மாக்களை நினைத்து, யாரும் நினையாத ஆன்மாக்களை நினைத்து நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது, இந்த உத்தரிக்கும் நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள் இறைவனுடைய முழுமையான பேரின்பத்தில் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். எனவே இந்த தருணத்திலும் அவர்களுக்காக நாம் ஒவ்வொருவருமே ஜெபிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அன்பிற்குரியவர்கள், ஆகவே ஆண்டவரே, நாங்கள்
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவனுடைய ஐக்கியமான ஒன்றிப்பினை வெளிப்படுத்துகின்ற தருணம் இது. தந்தை, மகன், தூய் ஆவியார் ஒன்றிணைந்து செயலாற்றுவது போல நாமும் குடும்பமாக இணைந்து செயலாற்ற அழைக்கப்படுகிறோம். ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கும் மூவர் இறைவனை நம் உள்ளத்திலே வரவேற்று அவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதிப்போமாக. இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை பக்தியோடு இணைந்து ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அன்பு உள்ளங்களே, இந்த சமாதானம் நமக்கு முன்பாக இருக்கின்ற ஆண்டவர் உயிருள்ள பிரசன்னமாய் உயிர்ப்பின் அடையாளமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே நம்முடைய வானதூதருக்கு முதல் சமாதானத்தை நாம் தெரிவிக்கிறோம். அதன் பிறகு நமக்கு அருகில் இருக்கின்ற நம் பிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த அமைதியை உரித்தாக்குகிறோம். பிறகு நம் உள்ளத்தில் அந்த சமாதானத்தை ஏற்று வாழ உறுதி கோணுகிறோம் என்கிற உண்மையான உணர்வுடன் இந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம்
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். அன்பிற்கு பிரியமானவர்களே, இந்த நற்கருணை தருணமும் கூட மிக முக்கியமான ஒரு தருணம். ஏனென்றால் இந்த நற்கருணையை பெற வருகிறவர்கள் முழுமையான ஆன்ம தயாரிப்போடு இருக்க வேண்டும். ஏதோ அசட்டுத்தனமாக கூட்டத்தோடு கூட்டமாக வந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த தேவ நற்கருணையை நாம் கரங்களில் தாங்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்குகிறோம். உள்ளத்தில் ஏந்தும் போது ஆண்டவர் நம் உள்ளத்தில் பிரசன்னமாகிறார் என்கிற உணர்வு நமக்குள் வேண்டும். இந்த இடத்திலும் கூட கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டி இருக்கிறது. அப்பொழுது வானதூதர்கள் எல்லாம் சொல்கிறாங்களாம், பாருங்கள் எவ்வளவு சாதாரணமாக வந்து இந்த பெண்மணி, இந்த மனிதர் இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்கிறார். அவர் பெற்றுக்கொள்ளும்போது அதிலிருந்து இயேசுவினுடைய திருவுடலானது சிறு துண்டுகளாக கீழே விழுகிறது. அது மனிதருடைய கால்களில் மிதிபடுகிறது. இரத்த கரைகளாக இருப்பதை நீ காண்கிறாயே என்று அந்த காட்சியை காண்பிக்கிறாராம். அன்பிற்குரியவர்களே, மிகுந்த கவனத்தோடு பயபக்தியோடு இந்த தேவ நற்கருணையை உட்கொள்ள தகுதியான உள்ளத்தோடு முன் வருவோம். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். பொன்னும் பொருளும் எனக்கு இருந்தாலும், பேரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரை உன்னை தேடினே. நிலவில்லா வானம் போலவே நீ இல்லா வாழ்வும் வாழ்வில்லை. நம்பிக்கையின் நாயகா, நலன்களின் தேவா, வார்த்தை ஒன்று பேசுமே, வரங்கள் எல்லாம் கூடுமே. இறுதி ஆசிருக்கு முன்பாக அன்னை மரியாள் அந்த சகோதரிக்கு சொன்னது, பக்தி பற்றுதலுடன் சிலுவை அடையாளத்தை வரை. ஏனென்றால் இதுவே உன் வாழ்வின் கடைசி முறையாக இருக்கலாம். கோவிலை விட்டு செல்லும்போது மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். அருள் தந்தையரிடமிருந்து பெறுகின்ற இறுதி ஆசிராக கூட இது இருக்கலாம். எனவே பக்தியோடு இந்த இறுதி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல் என்று அன்னை மரியாள் அந்த சகோதரிக்கு சொன்னாலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த இறுதி ஆசிரியனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள எழுந்து நிற்போம். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பி உள்ளார்.
அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுளின் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மூவொரு இறைவனின் இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி எல்லாம் முடிந்த பிறகு ஒரு சகோதரி தேவ நற்கருணையை பெற்றுக்கொண்ட பிறகும் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தாராம். அன்னை மரியாள் அந்த சகோதரியை காண்பித்து, பார்த்தாயா, ஆண்டவருடைய திரு உடலை, திரு இரத்தத்தை உட்கொண்ட பிறகும் கூட இன்னும் தன் பாவங்களை நினைத்து, தன்னுடைய குற்ற உணர்வுகளை நினைத்து இந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாள். இது நன்றி சொல்லுகிற நேரம். இறைவன் உங்களை மன்னித்து விட்டார். இறைவன் தன் அருளினை, ஆசிரினை, அன்பினை, இரக்கத்தினை உங்கள் மீது பொழிந்திருக்கிறார். எனவே நன்றி உள்ளத்தோடு, மகிழ்ச்சியான உள்ளத்தோடு இந்த ஆலயத்திலிருந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு விடை பெறுங்கள் என்று சொன்னாராம். நாமும் கூட அதே உள்ள மகிழ்வோடு கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்முடைய வாழ்க்கை பணிகளை தொடர, இறை ஆசிரை பெற இந்த நாளில் உருக்கத்தோடு மன்றாடுவோம். சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை நீ ஐயா, எனக்கு செய்த நன்மை நீ. என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடேலை உமக்கு இல்லை ஐயா, ஈடேலை உமக்கு இல்லை. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூயாவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூயாவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை நீ ஐயா, எனக்கு செய்த நன்மை நீ. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.